தேடி கண்டுபிடிச்சி இந்த கொக்கோ கோலா பாலை மெக்டொனால்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டேன். மெக்டொனால்ட்ஸ் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஸ்பைடர்மேனுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் டாய்ஸ் கொடுத்துருக்காங்க மெக்டொனால்ட்ஸுக்கு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்தியாவில் ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா ஒரு ஹேட்டை கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு ஹேட்டு. ஸோ இந்தியாவிலே இருக்கிறவங்கள கொஞ்சம் கலெக்டராக கொஞ்சம் மதிங்க. கிண்டர் ஜாய் இதுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கிண்டர் ஜாய் போன வாட்டி தான் கோல்டு எடிஷன் விட்டல, பட் இப்போ கிண்டர் ஜாய்க்கு மனிதாபிமானம் இருக்குது. கோல்டு எடிஷன் ஹாரி பாட்டர் விட்டுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. முந்தின ஹாரி பாட்டரோடையும் இப்போ ஹாரி பாட்டர் ஃபினிஷிங்காக அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸ்பைடர்மேனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிகரினாவது விட்டுருக்கலாம், இல்லை ஒரு கார்டோ ஸ்டிக்கரை விட்டுருந்தா கூட ஹாப்பியாக இருப்போம். பட் அந்த தொப்பி முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பால் எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். மெக்டொனால்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மீல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில மெக்டொனால்ட்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் போய் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் மெக்டொனால்ட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மீல் காம்போ கொடுத்துருப்பாங்க. அந்த மீல் காம்போ கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கோட் ஜெனரேட் ஆகும். அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மெக்டொனால்ட்ஸ் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் மீலையும் கொடுத்து அது கூட அந்த ஃபுட்பாலையும் ஃப்ரீபியாக கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட் இது ஷோபீஸ் பால் நினச்சேன், பட் இதை வச்சு நீங்கள் விளையாடலாம், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கலெக்ஷனில் வைக்கும் சூப்பராக இருக்குது. என்னோட கலெக்ஷனில் நான் வச்சுட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் மெக்டொனால்ட்ஸ் அவைலபிளாக ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அது சோல்ட் அவுட் ஆகுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. கொக்கோ கோலாவோட ஃபிஃபா கேன்ஸ் நான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது, எந்தெந்த ரீஜனில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. கேன்ஸ் யாராவது எக்ஸ்ட்ராஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் வித் ப்ரைஸோட. தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் நம்ம இந்தியன் ஃப்ரீபீஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.